ஹாய் வாங்க எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டிலனா காணாங்கத்தை மீன் வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மீனுக்கு என்ன மசாலா போடுறோம் அப்படிங்கிறது தான் இது மெயினே பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா என்ன போடுறேங்கிறது அதை மெயின் பார்த்துக்கோங்க. சிம்பிள் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 3/4 ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு மீன் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு எங்களுக்கு 7 மீன் காணாங்கத்தை மீன் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கடலில் போய் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வாங்கிட்டு வந்தது பார்த்துக்கோங்க. 7 மீன் 6 மீன் தான் கொடுப்போம், 5 மீன் தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 6 மீன் போட்டாங்க, இன்னொரு மீன் போட்டு கொடுத்தாங்க. மொத்தம் 7 மீன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் பார்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு கட்டி இல்லாமல் நம்ம அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு மீனாக எடுக்கணும். ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம நல்லா அதில் மசாலா நல்லா தடவிக்கலாம் பார்த்துக்கோங்க. மசாலா நல்லா தடவிட்டு மெயினாக என்னென்னா பெரிய மீன் அப்படிங்கிறனால நம்ம அப்படியே போடக்கூடாது. அப்படியே போட்டோம்னா உள்ளடி வேகாமல் இருக்கும். அப்புறம் கொலன்னு சாப்பிட முடியாது. நம்ம அது நம்ம நமக்கு எவ்வளோவுக்கு தேவையானதோ எவ்வளோவுக்கு கோடு போட முடியுமோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கங்கன்னா நல்லா உள்ளடி சாறுற மாதிரி நல்லா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சில பேர் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும் ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி மீன் மசாலா பெரட்டி ஊரெல்லாம் வைக்கவே மாட்டோம். கரெக்டாக மசாலா பெரட்டுவேன். பெரட்டிட்டு மீனில் மசாலா போடுறோமா, போட்டு அப்படியே வச்சுட்டு உடனே அடுப்பு பற்ற வச்சு உடனே வறுத்துடுவேன். நான் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி உப்பு சாருங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்ம உப்பு போட்டு தானே மீன் அலசுகிறோம். அதனால் அதுலேயும் கொஞ்சம் இதாக சார்ந்திருக்கும். இந்த மசாலா போடுறதே நான் கரெக்டாக போடுவேன். உப்பும் கறிக்கவும் கறிக்காது. நல்லா கரெக்டாக நல்லாயிருக்கும் பார்த்துங்க. நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வோம். சுட சுட சாப்பிடுவாங்க பார்த்துங்க. இப்போ நம்ம தவா வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு கல் சூடாகிடுச்சா அப்படியே மீன் ஒவ்வொரு மீனாக நீங்கள் எவ்வளோ அதில் எத்தனை மீன் வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கூட நினச்சேன் ஐயோ தவா ஃப்ரை நிறைய நான் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம பஜ்ஜி போண்டாலாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி தான் நான் மீன் பொரிப்பேன். அப்போ நிறைய எண்ணெய் எனக்கு வேஸ்ட் ஆகும் பார்த்துங்க. மீன் பொரிச்ச எண்ணெய் திரும்ப வேறு எதுவும் நம்ம செய்ய முடியாது. அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா. அதனால் அந்த மீன் நான் கீழே போட்டுருவேன் பார்த்துக்கோங்க. அந்த எண்ணெயை கீழே போட்டுருவேன். அந்த மீன் எடுத்ததோட அந்த எண்ணெய் கீழே ஊற்றிடுவேன் எப்பவுமே. அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். அதனால் இப்போ என்னென்னா ஒரு வாட்டியாவது நம்ம தவா ஃப்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நாள் ஆசை அது எனக்கு தவா ஃப்ரை பண்ணணும்னு சொல்லி. அதனால் தவா ஃப்ரை பண்ணணும் இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணேன் பார்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 மீன் நல்லா திருப்பி போயிருந்தேன். இன்னொரு மீன் என்னென்னா இது இடைஞ்சலாம் இருந்துச்சு. நான் 3 மீன் மட்டும் போட்டுருக்கேன். அப்போ ஃப்ரீயாக இருந்திருக்கும். இப்போ திருப்பி போடுறப்ப எனக்கு அதை எடுக்கும்போது அதில் இதாகிடுச்சு பார்த்திங்கன்னா. மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க மசாலா உதிரவே இல்லை பார்த்துக்கோங்க. அப்படியே இருக்குது. அதுக்கு என்ன இதுக்கு மெயினானதுன்னா நம்ம கடல மாவும் அரிசி மாவும் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் மெயினே இந்த மீனுக்கு அதான் மசாலா உதிரவும் விடாது, டேஸ்ட்டும் கொடுக்கும் பார்த்துங்க. நம்ம வெறும் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதான் நம்ம போடுறோம். அப்போ நான் செஞ்சு வறுத்துட்டு இருக்கல பார்த்துக்கோங்க. என் பொண்ணு அம்மா நானும் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா பொங்கலுக்கு பாப்பா பாப்பா கையால் அரிசி பால் எல்லாம் ஊற்றி பாப்பா கையால் போட சொன்னதுனால மீன் வறுக்கும். அவங்களும் ஆர்வமாக விறகு அடுப்பில் செய்கிறனால ரொம்ப ஆர்வமாக அவங்களும் மீனுக்குன்றதாக வந்தாங்க பார்த்துங்க. வாங்கிக்கிட்டேன் பாப்பாள்கிட்ட. அதுக்கப்புறம் ஏன்னா பாப்பா தோசை கண்ணி வச்சு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க மீனை டக்கு டக்குன்னு. அதனால் மீன் உடஞ்சிருன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு பார்த்துக்கோங்க. பாப்பாள்கிட்ட வாங்கிட்டு மீன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரியே தான் எல்லா மீனுமே நான் போட்டு எடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த எண்ணெய் பார்த்தீங்களா, நான் எப்படி இருக்குன்னு தோசைக்கல்ல பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய் நிறம் மாறல, கருப்பாக வரல, எப்படி இருக்குது பாருங்கள். மீனும் கருகும் கிடையாது, நமக்கு நல்லா வேகாமல் இல்லை, நல்லா வெந்து இருக்குது. எப்படின்னு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.
சூப்பராக இருக்கும். வீட்டில் வெறும் தனி மிளகாய் தூள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வீடியோ